like a Hellcat. Hi guys, welcome back to the channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஈடிச்சான் காபி. ரெண்டு நாள் முன்னாடி நம்மளோட சேனல் நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். போகோ X3 வந்து Mi20 லைட்டை பார்த்து காப்பி அடிச்சாங்களா, இல்ல Mi20 லைட் வந்து போகோ X3 பார்த்து காப்பி அடிச்சாங்க அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, நிறைய பேர் வந்து கலாய்ச்சிட்டாங்க. எப்படின்னா ஒரே குட்டையில ஊர்ன மட்டும் தானே, அது வந்து எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மைதான். ஏன்னா போக்கோ வந்து ரெட்மியை பார்த்து காப்பி அடிச்சாலும் சரி, ரெட்மி வந்து போக்கோ வந்து காப்பி அடிச்சாலும் சரி, இல்லைன்னா ரோட்லேயே உருண்டு புரண்டு சண்டை போட்டாலும் சரி, அது அவங்களோட ஃபேமிலி பிரச்சனை, அது அப்படியே அவங்களோட போயிடும். நமக்கு ஒரு நல்ல மொபைல் கொண்டு வராங்களா அப்படிங்கிறத இங்க பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ரெட்மி வந்து நாங்கள் வந்து இப்படி காப்பிலாம் அடிக்க மாட்டோம்பா, நாங்க காப்பில அடிக்க மாட்டோம், நாங்க டீயும் அடிக்க மாட்டோம், நாங்க வந்து டேரக்டா ரீபிராண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்பெக்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ரீபிராண்ட் பண்றாங்க. ஸோ இந்த Redmi Note 10 Pro அப்படிங்கிற இந்த மொபைல் இந்த மாசம் கடைசிக்குள்ள லான்ச் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மொபைல் எல்லாம் ஸ்பெக்ஸ் கொடுக்குறாங்க, உண்மையில ஒர்த் இல்லையா, யாரெல்லாம் வாங்கணும்னு சொல்லி டீட்டெயில இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்கு நிறைய ஃபன் வந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசியில பாருங்க. அண்ட் நீங்க என்ன நம்மளோட FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க என்ன ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க, கூட இந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கப்பா. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கும், நான் போடுற மொக்கையில நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம், நீங்களும் அப்படி பார்த்து சிரிச்சுட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட FT ஃபேமிலியோட எப்பவுமே ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணும். ஸோ கொரோனா வைரஸ் தான் குறைஞ்சிக்கிட்டே வருது, அப்படியே குறைஞ்சிச்சுன்னா சந்தோஷம் தான். ஸோ இருந்தாலும் சேஃபா இருங்க, சானிடைசர் மாஸ்க் எல்லாமே யூஸ் பண்ணுங்க, சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட FT ஃபேமிலிக்கு ஒருத்தர் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ சேஃபா இருங்க, சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல 6.67 இன்ச் கொண்ட ஒரு ஃபுல் ஹெச்டி பிளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட ஆசையாவும் இருக்கும். பட் ரெட்மி வந்து வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு IPS LCD தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச AMOLED டிஸ்பிளே கொடுக்கலையே அப்படிங்கிற பார்த்தா எனக்கும் இருக்கதான் செய்யுது. பட் ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுத்துருங்க. எப்பவும் போலதான் AMOLED கொடுத்தா ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க மாட்டாங்க, ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தா AMOLED கொடுக்க மாட்டாங்க. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோ ஸ்டாமினாவோ. பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. அண்ட் இந்த 120 Hz refresh rate கொண்ட இந்த LCD டிஸ்பிளே ப்ரொடக்ட் பண்றதுக்காக Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்களா. பட் நம்ம சைடுல சொல்லணும் அப்படின்னா என்னதான் Gorilla Glass 5 இருந்தாலுமே ஒரு லெவல் இருந்து கேட்பா சில்லியா உடைய நம்புது. ஸோ சேஃபா வச்சுக்கோங்க. ஏன்னா Gorilla Glass அப்படிங்கும்போது வந்து நம்ம ரொம்பலாம் வந்து உடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் மாதிரி நம்மளோட கிளாஸ் வந்து ப்ரொடக்ட் பண்ணோம், மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ சேஃபா வச்சுதான் ஆகணும். அண்ட் இந்த மொபைல் வந்து பேக்லையும் கிளாஸ் பேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 214.5 கிராம் வருது. ஓகேவா? 215 கிராம்னே வைப்போம். ஸோ வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நம்ம வந்து பேக் கேஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா, ஹெவியான பேக் கேஸ் எல்லாம் போட்டோம்னா ரொம்பவே வெயிட் இருக்கும், கிட்டத்தட்ட 1/4 கிலோ போயிடும். நெஞ்செல்லாம் வச்சு போனா நமக்கு நெஞ்சு வலியே வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு வெயிட்டா இருக்கும். ஸோ சேஃபா வச்சுக்கோங்க. கண்டிப்பா வெயிட் நீங்க கையில ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாம திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 9 mm கொடுத்துருக்காங்க. திக்னஸ் கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் வெயிட் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க, வேற வழி இல்ல, வெயிட் இன்க்ரீஸ் ஆகி தான் ஆகும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பார்க்கும்போது சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எத்தனை பேருக்கு இந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பேசிக்கா எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பா இது ஒர்த்து தான். பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சீரியஸா ஒரு மேட்ச் விளையாடிட்டு இருப்பீங்க, கடைசியில ஒருத்தன் தான் இருப்போம், எப்படியே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு 4x ஸ்கோப் நம்ம ஜூம் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். வருவான் போடுறாங்க ஹெட்செட் அப்படின்னு நமக்கும் தெரியுமா, பவர் பட்டன் அமைக்கிறோம், ஓபன் பண்ணி பார்த்தா அப்படின்னா நம்ம ஹெட்செட் போட்டு போயிடும், ஓசிக்கில் போயாம அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அதனால இந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ உங்களுக்கு சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ப்ராப்ளம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, கண்டிப்பா ஒருத்தர். அண்ட் நீங்க ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 750G கொடுத்துருக்காங்க வித் 5G யோட. ஸோ இது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் தான். 5G வரப்போகுது, இன்னும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கண்டிப்பா வந்துடும். நம்ம ஜியோ தலைவர் வந்து அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, கண்டிப்பா கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5G கொடுத்துருக்கிறது கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது 8 nm பில்ட் பண்ண ஒரு ப்ராசஸர். இதோட ஸ்பீடு பார்க்கும்போது 2.2 GHz தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு கம்மி தான், பட் இருந்தாலும் 8 nm அப்படிங்கும்போது நல்லாவே பவர் எஃபிஷியன்டா இருக்கும், மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்லா இருக்கும். ரொம்ப வந்து ஹேக் லேங்ல ரொம்ப நம்ம எதிர்பார்க்க முடியாது. கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். கேமிங்மே நீங்க எல்லா கேமுமே அல்ட்ரா லட்சம் விளையாட முடியும் கண்டிப்பா. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் தான். ஸோ இதை இன்னுமே பூஸ்ட் பண்றதுக்காக GPU பார்க்கும்போது Adreno 619 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு GPU தான். ஸோ இந்த GPUனாலுமே எல்லா கேம்ஸும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் சரி, CPU இருந்தாலும் சரி, GPU இருந்தாலும் சரி, கண்டிப்பா ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இருக்காது. ஸோ CPU and GPU பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. நீங்க கேமரா அப்படின்னு பார்க்கும்போது வேற லெவல் ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, Mi20 Proல இருக்கக்கூடிய அந்த 108 மெகாபிக்சல் கேமரா அப்படியே தூக்கி இங்க வச்சிருக்காங்க. ஸோ அதுல இருக்க அதே சாம்சங் HMX சென்சார் தான் இங்கேயும் இருக்கு. ஸோ எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, கண்டிப்பா அதுல இருந்து தூக்கி இங்க வச்சிருக்காங்க. எல்லாம் களி பங்காளி தானே. ஸோ அதுல இருந்து தூக்கி இங்க வச்சிருக்காங்க. அண்ட் செகண்டரியா பார்த்தோம் அப்படின்னா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சல் டெப்த், 2 மேக்ரோ கொடுத்துருக்காங்க.
கிளாஸ்ல இந்த 2 டெப்த் மேக்ரோலாம் வந்துட்டு ஏதோ ஒரு டெப்த் ஷாட் ஏதோ ஒரு மேக்ரோ ஷாட் எடுத்துருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரொம்ப டீடைல்ஸ் இருக்காது. ஸோ அதை அப்படியே கட் பண்ணி தூர போட்டுருங்க. ஸோ பிரைமரியா இருக்கிற இந்த 108 மெகாபிக்சல் கேமரா வந்து MI20 ப்ரோல வந்து 8K ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இங்க 8K ரெக்கார்ட் ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அங்க வந்து ஸ்னாப்டிராகன் 865 கொடுத்திருந்தாங்க, இங்க வந்து ஸ்னாப்டிராகன் 750 தான் கொடுத்திருக்காங்க. இது வந்து 8K சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு தெரியல. பட் அந்த கேமராவில் எடுக்க முடியும் கண்டிப்பா. சாம்சங் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஸோ அதில் எடுக்க முடியும். ஸோ 8K ரெக்கார்ட் இருக்கா அப்படிங்கிற நம்ம வந்தது அப்புறம் தான் பார்க்கணும் இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ மற்றபடி 108 மெகாபிக்சல் கேமரா அப்படிங்கும்போது பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா வேற லெவலில் தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு குறையும் சொல்ற மாதிரி இல்ல பேக்ல. அண்ட் இந்த கேமரா தான் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போட்டோஸ்லாம் வந்து இந்த மொபைல் தான் எடுத்தாங்களா இல்லைன்னா வேற பெரிய கேமரா தான் எடுத்தாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இல்ல அவங்க ரொம்ப நல்ல கம்பெனி இல்ல. அப்படியே ஃப்ரெண்டுக்கு வந்து அப்படின்னா ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அது வந்து சென்டர் பஞ்ச் ஒன்னு சொல்றாங்க, டாட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம சேல்ஸ் அப்படின்னா அதே பெண்களுக்கு இருக்கும் போட்டு தான். ஸோ அந்த 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரால வந்து 1080 வந்து நம்மளால வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்காகவே. ஸோ கேமரா பார்க்கும்போது ஃப்ரண்ட் சரி பேக்ல சரி நல்லா தான் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நல்லா தான் இருக்கும். அண்ட் இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 4820 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா தாங்கும். பட் 120 ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணும்போது தாங்குமா தாங்காது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். போக்கோ X2 நல்ல லைஃப் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் யூஸ் பண்ண நிறைய யூசர்ஸ் வந்து பேட்டரி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அதே மாதிரி பேட்டரி அதிகமா இருக்குமா இருக்காதா அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணாதான் தெரியும். பட் அப்படியே இருந்தாலுமே அதை சார்ஜ் பண்றதுக்காக 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்லயே வருது. சோ அதுவுமே கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் தான். அண்ட் இந்த மொபைல் ஃபைனலா 6+64 பேஸ் வேரியன்ட்ல ஸ்டார்ட் ஆகி 8+256 வரை போகும். ஏன்னா இது வந்து நோட் சீரிஸ் அப்படிங்கறதுனால கண்டிப்பா 6+64 வைப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நம்ம எக்ஸ்பாண்டபிளா நம்ம மெமரி கார்டும் போட்டுக்கலாம். சோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. பிரைசிங் தான் கண்டிப்பா இந்த 108 மெகாபிக்சல் கேமரா யூஸ் பண்ணிருக்காங்க. 108 மெகாபிக்சல் கேமரா ஒரு பெரிய டீலே கிடையாதுங்க. 15,000 ரூபாய்க்கு கொண்டு வரேன். ஏன்னா மத்த ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. சோ பட் இங்க வந்து எல்லாமே ஓவராலா ஒரு ஆவரேஜா ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா பேஸ் வேரியன்டே வந்துட்டு ஒரு 19,990 இல்லனா ஒரு 20,000 கண்டிப்பா வைப்பாங்க. சோ 20,000ல இருந்து கண்டிப்பா 25,000 ரூபாய்க்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான எக்ஸ்பெக்டட் பிரைஸ். ஸோ கண்டிப்பா இதுக்கு உள்ளதான் வரும். ஸோ இது உண்மையிலேயே இந்த மொபைல் யாருக்கு செட் ஆகும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே செட் ஆகும். நார்மல் யூசேஜ் பண்றீங்களா செட் ஆகும், கேமிங்கா செட் ஆகும், கண்டிப்பா எல்லாருக்குமே செட் ஆகும். பட் வந்து கேமிங் வந்து நீங்க வந்து ரொம்ப நேரமா நீங்க வந்து விளையாடிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு லேக் இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 750G அப்படிங்கும்போது ரொம்ப வந்து எஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா ஸ்பீடு கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஒரு 3 hours விளையாடுவீங்க, 2 hours விளையாடுவீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். எந்த ஒரு குறையுமே இல்லை. ஓகேவா? ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லா இருந்து அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நீங்க நம்ம FT ஃபேமிலி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. கூட அப்படியே ஆல் அப்படிங்க ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் டான் வந்துகிட்டே இருக்கும். நானும் டான் மொக்கப்பட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க சிரிச்சுட்டே இருக்கலாம். ஓகேவா? சோ வேற என்ன டவுட், வேற என்ன மொபைலை பத்தி வீடியோஸ் போடணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. வேற எதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் கண்டிப்பா ஒவ்வொருத்தரோட கமெண்ட் வாசி கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் ரிப்ளை பண்ணுவேன். சோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். சோ see next video till உங்க விடைபெறுவது உங்க லிவி இன்ஸ்பிரேட்டா. Bye.